our dear guest of honor, Reverend Father L. Anthony Ramesh Kumar, Parish Priest of St. Francis Xavier Church, Malampatti, has helped our school grow and reach new heights. Father, please come forward and guide us with your inspiring words. We welcome you, Father. அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை நண்பர் அருட்தந்தை ஜோசப் மற்றும் இந்த விழாவினுடைய தலைமை விருந்தினர் மரியாதைக்குரிய அருட்தந்தை விக்டர் ஜெயபாலன், பள்ளி முதல்வர் அம்மா, துணை முதல்வர் சகோதரிகள், அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே இயேசு பிறப்பு மாபெரும் யூபிலி 2025 ஆண்டு வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டு 2026 வாழ்த்துக்களையும் கைகளை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நல்லா கை தட்டுங்க. அவ்வளோதானா? நன்றி. நான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு பல முறை வந்திருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பல நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்திருக்கிறேன், ரொம்ப ரசித்து பார்த்துருக்கிறேன். முதல் முறையாக மேடையில் ஏறி உங்களோடு பேசுவதற்கு நின்று கொண்டிருக்கிறேன். எனவே இந்த கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு நிகழ்விலே 3 முக்கியமான தலைப்பை மையமாக வைத்து என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சொல்கிற இந்த செய்தியை பின்னாடி இருக்கிற பெரிய பிள்ளைங்க, நான் உங்களை கேள்வி கேட்பேன். பேர்லாம் கேட்டு வச்சுருக்கிறேன், சில பேர்லாம் குறித்து வச்சுருக்கிறேன். அதனால் பின்னாடி உட்காந்துருக்கிற 9th 10th 11th 12th பிள்ளைங்களாம் தயாராக இருங்க. நான் பேர் சொல்லும் போது ஆன்சர் சொல்லணும், சரிங்களா? நேரம் இருந்தால் கேள்வி கேட்பேன், தயாராக இருங்க. முதலாவதாக, இயேசு ஒரு வரலாற்று மனிதர். இயேசு ஒரு வரலாற்று மனிதர். இரண்டாவதாக, இந்த வரலாற்று மனிதர் இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார். மூன்றாவதாக, அந்த இயேசுனுடைய பிறப்பு நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன, நாம் என்ன செயல்பாடை முன்னெடுக்க வேண்டும் என்ற 3 தலைப்பை மையமாக வைத்து உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது கேள்வி, இயேசு ஒரு வரலாற்று மனிதர். தம்பி வாயா, வாட்ஸ் யுவர் நேம்? சுசியா, பொம்பளை பிள்ளையா? சரி, ஓகே. இயேசு ஒரு வரலாற்று மனிதர் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். நல்லா கவனிச்சுக்குங்க. நம்முடைய உலக வரலாற்றில் நிறைய அரசர்கள், பேரரசர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் 5 முக்கியமான பேரரசுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பேரரசு எகிப்திய பேரரசு. நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. விவிலிய வரலாற்றில் பார்வோன் ஒரு அரசன் அந்த எகிப்திய பேரரசில். இரண்டாவதாக, எகிப்திய பேரரசுக்கு பிற்பாடு பாபிலோனிய பேரரசு. அதில் நிறைய அரசர் இருந்திருப்பாங்க, குறிப்பாக நெபுகத்நேசர். மூன்றாவதான பேரரசு பாரசீக பேரரசு. நிறைய மன்னர் இருந்திருப்பாங்க, குறிப்பாக சைரஸ். அடுத்து நான்காவதாக, பாரசீக பேரரசுக்கு பிற்பாடு வந்த பேரரசு கிரேக்க பேரரசு. அந்த கிரேக்க பேரரசில் மிக முக்கியமான மன்னர், நீ வரலாற்றில் படிச்சிருப்பீங்க, மாவீரன். மாவீரன் கவனிக்கிறீங்களா? கிரேக்க பேரரசில் மாவீரன் மன்னர் யாரு? தி கிரேட், வெரி குட், தி கிரேட் அலெக்சாண்டர். அந்த கிரேக்க பேரரசுக்கு பிற்பாடு வந்த பேரரசு ரோமை பேரரசு. இந்த தம்பி நெட்டிவிட்டிய பிள்ளையை ஆமிகத்துக்கு முன்னாடி
ஒரு அரசருடைய பேரை சொன்னார். அந்த அரசன் பேர் என்ன? அரசனுடைய பேர் என்ன? எம்பையர் சீசர் அகஸ்டஸ். சீசர் அகஸ்துஸ். இயேசு பிறந்த காலத்திலே அந்த ரோமை சாம்ராஜ்யத்தை ஆண்ட பேரரசன் யாருன்னா, தம்பி சொன்ன பேரு சீசர் அகஸ்துஸ். இதுதான் விவிலியத்தில் இருக்கு. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த சீசர் அகஸ்துஸ் யார் அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தினால், ஏனென்றால் இந்த பள்ளியிலே நாம் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி யாருடைய பிறந்தநாள்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். நவம்பர் 14 யாருடைய பிறந்தநாள்? ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள். அதுபோல இன்று நாம் இயேசு பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் என்றால், அவர் அகஸ்துஸ் சீசர் ஆட்சி செய்த போது பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அகஸ்துசர் யார் தெரியுமா? ரோமை சாம்ராஜ்யத்திலே மிக முக்கியமான மன்னர் யார் என்றால் ஜூலியஸ் சீசர். நாங்கள் 12th படிக்கும் போது எங்களுக்கு சப்ஜெக்டில் இருந்துச்சு, மார்க் அண்டோனி ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசர் தான் ரோமை சாம்ராஜ்யத்திலே ஒரு கடவுளுக்கு இணையாக கருதப்பட்ட ஒரு மன்னர். அந்த மன்னருக்கு குழந்தை கிடையாது, வாரிசு இல்லை. அடுத்து யார் ரோமையை ஆட்சி செய்ய போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், குழப்பம். அதிலே நிறைய பேர் ஈடுபடுறாங்க. குறிப்பாக மார்க் ஆண்டனி, அதுபோல புரூட்டஸ். இந்த புரூட்டஸ் என்ன பண்ணுறாரு? ஜூலியஸ் சீசரை கத்தியில் குத்தி கொன்னுறாரு. இறுதியாக மார்க் ஆண்டனி தன்னுடைய பேச்சு திறமையினால், நான் கொல்லவில்லை, சீசரை கொன்றது புரூட்டஸ்ன்னு சொல்லி சொல்றார். இந்த ஒரு சூழல்ல யார் அடுத்த ஆட்சி என்று பார்க்கும்போது, சீசர் என்ன பண்றார்? ஜூலியஸ் சீசர் அந்த வாரிசு உரிமை யாருக்கு கொடுத்தது என்றால் இந்த அகஸ்துஸ் சீசருக்கு எழுதி கொடுத்து விடுகிறார். இந்த அகஸ்துஸ் சீசர் யார் என்றால், ஜூலியஸ் சீசருக்கு ஒரே ஒரு தங்கச்சி. ரோமை பேரரசர் ஜூலியஸ் சீசருக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவங்க பேர் ஜூலியா. ஜூலியாவுடைய மகள் யாருன்னா ஆதித்யா. இந்த ஆதித்யுடைய கணவர் பெயர் கயூஸ் அக்டேவியஸ். இந்த கயூஸ் அக்டேவியஸுக்கும் ஆதித்யாவுக்கும் பிறந்த நபர்தான் இந்த சீசர் அகஸ்துஸ். முறைப்படி இவருடைய பேர் என்னாக இருக்க வேண்டும் என்றால் கயூஸ் அக்டேவியஸ் ஜூலியஸ் சீசர் அகஸ்துஸ். எனவே இந்த அகஸ்துஸ் சீசர் காலத்தில்தான் இயேசு ஆண்டவர் பிறந்தார் என்று நாம் அறிகின்றோம். எனவே இயேசு ஒரு சமய தலைவர் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரிய பெரிய மகாத்மாக்களை போன்று, பெரிய பெரிய சமூக அக்கறை கொண்ட தலைவர்களை போன்று இயேசு ஆண்டவர் ஒரு சமயத்தின் தலைவர் மட்டுமல்ல, அதைவிட மேலாக அவர் இந்த சமூகத்தை, இந்த மனித நேயத்தை, மனித மாண்பை காப்பாற்ற வந்த ஒரு சமூக தலைவர், சமூக போராளி. தந்தை ஜெயபால் சொன்னது போல அவர் சமூக சேவை கொண்ட நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர். அவருடைய இந்த வரலாற்று நிகழ்வைத்தான் இந்த மாபெரும் இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று மனிதர். சரியா? தேங்க்யூ. நீங்க போகலாம். அடுத்து இரண்டாவதாக, அன்பிற்குரியவர்களே, இந்த இயேசு ஆண்டவர் எதற்காக பிறந்தார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்பேன், பின்னாடி கவனமாக வச்சுக்கோங்க. இந்த இயேசு ஆண்டவருடைய பிறப்பு எதற்காக, ஏன் பிறந்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் ஏன் பிறந்தேன், நீங்கள் ஏன் பிறந்தீங்க? நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? நம்ம அம்மா அப்பாட்ட கேட்போம், என்னை ஏம்மா பெத்த கேட்போமா? கேட்டிருக்கீங்களா? எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா நீ பெத்தன்னு. உங்கள் அப்பன்ட்ட போய் கேளுன்னு சொல்லுவாங்க, எல்லாட்டா சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம ஏன் பிறந்தோம்?
எதுக்கு நம்ம அம்மா நம்மளை பிறக்க வச்சாங்க? அன்புக்குரியவர்களே, அதற்கு பதில்தான் இயேசுனுடைய பிறப்பு. நாம் எதற்காக பிறந்தோம் என்பதற்கு அருமையாக விடை சொல்பவர் தான் இந்த இயேசு ஆண்டவர். இந்த உலக வரலாற்றிலே இயேசுனுடைய பிறப்பை பற்றி பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்கின்றனர். குறிப்பாக கிறிஸ்தவ அல்லாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள் எல்லாம் கூட இந்த இயேசுவை பற்றி பல அருமையான செய்திகளை சொல்கின்றார்கள். முதலாவதாக கவிஞர் பாரதிதாசன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிஞர் பாரதிதாசன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அவர் ஒரு நாத்திகர் என்று சொல்வார்கள். யார்? கவிஞர் பாரதிதாசன். அவர் சொல்றாரு, சேசு பொழிந்த தெல்லமுது என்ற ஒரு செயல் பகுதியிலே அவர் சொல்வாரு, மேதினிக்கு இயேசுநாதர் எதற்கடி தோழி, மேதினிக்கு இயேசுநாதர் எதற்கடி தோழி அப்படின்னு சொல்லி, அதாவது தோழன் தோழியை பார்த்து கேட்குற மாதிரி, மேதினிக்கு இந்த உலகத்திற்கு இயேசு எதற்காக தோழி என்று தோழன் தோழியை பார்த்து கேட்கின்றார். அதுக்கு தோழி சொல்கிறார், முன்பு வெம்மை கொள் மக்களை செம்மை கொள்ள தோழா. முன்பு வாழ்க்கையிலே வெம்மை கொள் மக்களை, வாழ்க்கையிலே பக்குவம் இல்லாமல், வாழ்க்கையை வாழ தெரியாமல், வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கின்ற மக்களை செம்மைப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக தான் பிறந்தார் என்று அந்த சேசு பொழிந்த தெல்லமுது என்ற அந்த செயல் பகுதியிலே கவிஞர் பாரதிதாசன் சொல்கின்றார். எனவே இயேசு ஆண்டவர் எதற்காக பிறந்தார் என்றால், நம் எல்லாரையும் செம்மைப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக அவர் பிறந்திருக்கின்றார். இரண்டாவதாக கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியம், அது எங்கே எழுதப்பட்டது? இயேசு காவியம் எந்த ஊரில் எழுதுனாங்க தெரியுமா? பிள்ளைங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த இயேசு காவியம் தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் எழுதப்பட்டது? எங்கேருந்து எழுதினார் கவிஞர் கண்ணதாசன் தெரியுமா? திருச்சியிலிருந்து. திருச்சியிலே கலைக்காவிரில் தங்கி கொண்டு கவிஞர் கண்ணதாசன் 1980 எழுதினதான் இயேசு காவியம், இரவா காவியம். அந்த இயேசு காவியத்திலே மிக அழகாக கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மையில் வந்து பிறந்தது இந்த தாரணையிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்று சொல்வார். எனவே இந்த இயேசு பிறப்பினால் பல உண்மைகள் வந்து பிறந்ததாக கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்திலே அவர் எழுதுகின்றார். எனவே இந்த இயேசு எதற்காக பிறந்தார் என்றால், இந்த உலகத்திலே பல உண்மைகளை சொல்வதற்காக. அதுபோல மூன்றாவதாக கவிஞர் சிற்பி சொல்லுவார். கவிஞர் சிற்பி காய்ந்து சருகானவர்களை கடை தேற்றுவதற்காக நம் புனிதன் பாய்ச்சருகு மெத்தையிலே பிறந்தான். காய்ந்து சருகானவர்களை கடை தேற்றுவதற்காக நம் புனிதன் பாய்ச்சருகு மெத்தையிலே பிறந்தான் என்று அந்த கவிஞர் சிற்பி சொல்கிறார். அப்போ எதுக்காக இயேசு பிறந்தாரு? கவிஞர் சிற்பியினுடைய வார்த்தையின்படி பார்க்கும்போது, காய்ந்து சருகானவர்களை, வாழ்க்கையே இல்லாமல் உடல் நோயினால், சமூகத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வினால் அல்லது பெண்ணடிமைத்தனத்தினால், இதுபோன்று பல காரணத்தினால் வாழ்க்கையே இல்லாமல் காய்ந்து சருகானவர்களை கடை தேற்றுவதற்காக இந்த பாய்ச்சருகு மெத்தையிலே பிறந்தான் என்று கவிஞர் சிற்பி சொல்லுவார். எனவே விவிலியம் என்ன சொல்கிறது? அது முக்கியமானது. ஒரு 3 பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டி இயேசு ஆண்டவர் எதற்காக பிறந்தார் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மத்தேயு நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே 21 வசனத்திலே சொல்லப்படுகிறது, மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் தம்முடைய மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் தம் மக்களை அவர்களுடைய
பாவங்களிலிருந்து மீட்பார். எனவே இயேசு எதற்காக பிறந்தார் என்றால் நம் எல்லாரையும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக. பாவம் என்று சொல்கிற பொழுது ஒருத்தர் கெட்டார்த்த பேசுனா, பொய் பேசுனா, தப்பு செஞ்சான், அவனுடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக பிறந்தார் என்று நம் மேலோட்டமாக புரிந்து கொள்ள தேவையில்லை. குறிப்பாக சமூக பாவம், சோசியல் சின், இந்த சமூகத்தில் இருக்கிற சமூக பாவத்திலிருந்து பெண்ணடிமைத்தனம், குழந்தை தொழிலாளர்கள், அதுபோல ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இது போன்று பல வகையான சமூக பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு பிறந்தார் என்று மத்தேயு 1:21 சொல்கிறது. இரண்டாவதாக லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 19 வசனம் 10 இவ்வாறு சொல்கிறது: இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த இயேசு பிறப்பு எதற்காக என்றால் வாழ்க்கையிலே நாம் இழந்து போன உறவுகளை இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய இந்த 2025 ஆண்டிலே நாம் பல வகையத்தை இழந்திருக்கலாம். மதிப்பெண்களை இழந்திருக்கலாம், நம்முடைய பெயரை நாம் இழந்திருக்கலாம், நம்முடைய உரிமைகளை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். எதை நாம் இழந்திருந்தாலும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே எல்லாவற்றையும் தேடி மீட்டெடுப்பதற்காக இயேசு பிறந்திருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த வருஷ கடைசியிலே நாம் பலவற்றை இழந்திருக்கலாம். யோசித்து பாருங்கள். பலவற்றை பல நபர்களை இழந்திருக்கலாம். ஆனால் தேடி மீட்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த இயேசு ஆண்டவர் பிறந்தார். இறுதியாக 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, இயேசு எதற்காக பிறந்தார் என்றால் அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சமூகத்திலே பல வகையான சாத்தான்களுடைய செயல்பாடுகள், அழகின் செயல்பாடுகள் நிறைய இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமில்லை. எனவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற தீமையினுடைய அந்தகார சக்திகளை எல்லாம் தொலைத்து கட்டுவதற்காக இயேசு ஆண்டவர் இந்த பாய்ச்சருகு மெத்தையிலே பிறந்திருக்கின்றார். எனவே இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக இந்த இயேசு ஆண்டவர் பிறந்த இந்த பிறப்பு என்பது நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த ஏஞ்சல்ஸ், உன் பேர் என்னம்மா, எப்படா நம்மளை விடுவாங்கன்னு பார்க்க பரிதாபமாக பார்க்குது பாப்பா, நிற்க வச்சுட்டாங்களே, அவங்களாம் உட்காந்துருக்காங்களே நினைக்காது. சரியா? வெரி குட். ஏஞ்சல்ஸ் நின்றுட்டே இருப்பாங்க, பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த இயேசுடைய பிறப்பு நமக்கு சொல்ல என்ன செய்தி என்னவென்றால், அதற்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புவது தேம்பாவணி. இருமாமுனிவர் தேம்பாவணியை 1726 தமிழ்நாட்டில் தான் எழுதினார். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது தேம்பாவணி. அந்த தேம்பாவணியிலே இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்கிற பொழுது 2 தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, பாரிலானதொரு குகையை அடைதல், குழந்தையை காட்டல். இதுதான் தலைப்பு. அந்த நிகழ்ச்சியை தத்துருவமாக தான் இந்த நெட்டிவிட்டி பிள்ளை நடிச்சு காமிச்சாங்க. அதாவது அன்னை மரியாளும் சூசேப்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாறையிலானதொரு குகையை போய் அடையிறாங்க. போனோடனே என்ன பண்ணுறாங்க, மாதம் என்ன பண்ணுறாங்க, விளக்கமாறு எடுத்து அங்குள்ள இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. சூசிப்பர் என்ன பண்ணுறாரு, தாயே இது ஓ வேலை கிடையாது, உன்னையே பார்த்துக்கத்தான் என்னையே கடவுள் அமிச்சாருன்னு சொல்லி அவர் அந்த விளக்கமாற பிடுங்கி அவரு கூட்டினாராம். இதை பார்த்த உடனே ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாங்க, உங்கள் 2 பேர்த்து வேலையும் கிடையாது, எங்கள் ஒரே வேலை இந்த மெசியாவை, இந்த மீட்பரை, இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு நாங்கள் முழுமையாக அறிவிக்க வேண்டும், கடவுளுடைய குரலாக இருந்து நாங்கள் பணியாற்ற வேண்டும், இதுதான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த கட்டளை என்று இந்த சமணஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த வேலையை செய்கிறாங்களாம். அந்த குழந்தையை காட்டல் என்ற அந்த பகுதியிலே மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே ஒரு சமணசு பேர் சொன்னாங்க. யாரு? மிக்கேல் கப்ரியேல். அவங்க என்ன பண்ணாங்களாம், தேம்பாவணியில் தான் சொல்லியிருக்கிறாரு வீரமாமுனிவர். மிக்கேலும்
கபிரியல் என்ன பண்ணாங்களாம், மிக்கேல் சமனசு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி கபிரியல் சமனஸ்ட கொடுத்தாங்களாம். கபிரியல் சமனசு தான் மாதாட்ட குழந்தையை காமிச்சாங்களாம். அப்ப மாதாவும் குழந்தையும் பேசிக்கிற மாதிரி ஒரு வரி. என்ன வரினா, அம்மா தாயே, இந்த உலகத்துக்கு நீங்க சாயலை கொடுத்து, என்னுடைய சாயலை நீங்க கொடுத்தீங்க, என்னுடைய சாயல் உங்களுடைய சாயலாக மாறட்டும், என்னுடைய சாயல் உங்களுடைய சாயலாக மாறட்டும் சொல்லி மாதாவும் அந்த குழந்தை இயேசுவும் பேசிக்கிட்டது மாதிரி தேம்பாவணியில் வீராமணி எழுதுறார். நீ அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த இயேசு ஆண்டவர் பிறப்பின் செய்தி நமக்கு என்னவென்றால், அந்த இயேசுவின் சாயலை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜெயபால் ஃபாதர் ரொம்ப அருமையாக சொன்னார். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, படித்து நீங்கள் பெரிய பெரிய வேலைக்கு போவீங்க. ஆனால் மிக முக்கியமாக இந்த பள்ளியில் படித்த குழந்தை நீங்கள் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அதை தான் நானும் மேற்கோள் காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த இயேசுவின் சாயல் என்னவென்றால், இந்த மனிதத்தை வாழ வைக்க வேண்டும், இந்த சமூகத்தை நாம் வாழ வைக்க வேண்டும். இந்த சமூகத்திலே நாம் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் படிப்பதற்காக என்றால் உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் நீங்கள் படிக்கல, உங்கள் குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கிற மாதிரி நீங்கள் சமூகத்திலே பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும். இந்த சமூகத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும். எனவே இந்த சமூகத்தில் நீங்கள் பெரியார்களைப் போல, அம்பேத்கர்களைப் போல, அன்னை தெரசாக்களைப் போல, புத்தர்களைப் போல, இந்த இயேசுவைப் போல நீங்களும் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியான தலைவர்களாக வாழ வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. Thank you, Father. We went all over the world and came back. That was amazing words. Oh, sing it! Sing it! Hi, I am one of the children. My dear co-travelers, beyond every culture, creed and religions, we celebrate the Christmas to emphasize our unity. Here we call upon a multilingual dance team to give a vibrant performance. Is Jesus really born? Yes, the King has been born for us. Our Savior has come into this world for us. The Lord has been born. Jesus, the King of all kings. ஆமா, எங்களுக்காக தான் இயேசுராஜா பிறந்திருக்கிறாரு. இல்ல, यीशु நமக்கு வேண்டி ஜெனிச்சு. नहीं नहीं, यीशु मेरे समुदाय के लिए आया. Ha 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 ha! Stop arguing, my dear children. Jesus was not born for one group or one community. He was born for the whole world. His love has no language, no religion, and no boundaries. Christmas reminds us that Jesus is the gift of peace and joy for everyone. Let us all rejoice and dance as Jesus is born for us.
காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. Peace and joy of Christmas, 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 peace and joy of Christmas. விண்ணில் திருநாடு மண்ணில் பெருநாடு மண்ணும் விண்ணும் ஒന്നാய் சேரும் சந்தோஷத்தின் ராவு. மஞ்சளிஞ்ச ராவு உண்ணி வந்த ராவு கண்ணும் காதும் ஒன்னாய் தீரும் ஆனந்தத்தின் ராவு. இம்மரும் வேளாயும் நம்மோடு கூட என்னென்னும் வாழாനും நின்றோடு சேரும் மண்ணும் விண்ணும் ஆமோதத்தின் கானம் பாடியும் முன்னாள். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. ये दिन प्रभु ने जो तुझको दिया उसमें आनंदित रहो. ये दिन प्रभु ने जो तुझको दिया उसमें आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. ये दिन प्रभु ने जो तुझको दिया उसमें आनंदित रहो. ये दिन प्रभु ने जो तुझको दिया उसमें आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. प्रभु में आनंदित रहो. हर्षा ने बोला हालेलुया. आला हो आला नाताळ आला. हर्षा ने बोला हालेलुया. बेथलेहम गावी येशू जन्मला. बेथलेहम गावी येशू जन्मला. हर्षा ने बोला हालेलुया. हालेलुया 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 हालेलुया. आला हो आला नाताळ आला. हर्षा ने बोला हालेलुया. आला हो आला नाताळ आला. हर्षा ने बोला हालेलुया. Come let us sing, come let us dance, come let us rock, wish you happy New Year. Come let us sing, come on everybody, let's all celebrate happy New Year. புதிய நாளில் நாம் நன்றி சொல்வோம். மலரும் வாழ்வில் நாம் நன்மை செய்வோம். ஆனந்தம் இனி ஆனந்தம் என்னாலும் இனி ஆரம்பம். Happy Happy New Year, Happy New Year, Happy Happy New Year, Happy New Year, Happy Happy New Year, Happy New Year, Happy Happy New Year, Happy New Year. Jesus is born for all of us. Christmas is a celebration of love, unity, and hope.
Superb! It was a celestial performance. Silent night, holy night, all is calm, all is bright. Oh, radiant seraphims, still you are shimmering wings, and pass your song. Now, our beloved teachers step forward with carol expressing great joy. In the manger, soft and small, you were born to save us all. Angels sang and shepherds came. We will praise your holy name. Baby Jesus, we love you. Shining bright, our Christmas light. Baby Jesus, we love you. In our hearts, both day and night. Wise men traveled from afar, guided by the brightest star, brought you gifts so rich and rare, kneeling down in gentle prayer. Baby Jesus, we love you. Shining bright, our Christmas light. Baby Jesus, we love you. In our hearts, both day and night. We will sing and clap our hands, spread your love through all the lands. Thank you for this Christmas day. Bless us, Lord, we always pray. Baby Jesus, we love you. Shining bright, our Christmas light. Baby Jesus, we love you. In our hearts, both day and night. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your day. We wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding and bring it right here. Good tidings we bring to you and your king. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you, dear teachers, for your lovely singing. Today is a day filled with joy, laughter, and spirit of Christmas. Get ready for our most exciting moments. They are ready to cheer, ready to spread smiles. Let us welcome our cheerful Santas with a big round of applause. You better watch out, you better not cry, you better not pout, I'm telling you why. Santa, So look children, Santa is here. Let's wave. Come on. he's taking our list, checking it twice, gonna find out who's Look there. More Santas. is coming. Please clap.
Let's be jolly. Better watch out. You better not cry. Better not cry. Oh, the small Santas. Wave out. Dance Santa Claus is coming to town. Santa Claus is coming to town. He's making a list. He's checking it twice. He's gonna find out who's naughty or nice. Santa Claus is coming to town. And look here. Santa Claus is coming to town. All of you say hey. He's coming to town. Ho ho. Ho. He sees you when you're sleeping. He knows when you're Come on, awake. Santa. He knows if you've been bad or good, so be good for goodness sake. Oh, you better watch out. You better not cry. Better not pout. I'm telling you why. Come on, children. Santa Claus is coming to town. Santa Claus is coming to town. Santa Claus is coming to town. So dance Santas, because we'll be judging you. Who is the best Santa? Very good. That's good. Well done. Well done. Well done. Well done. Well done. Lovely, lovely. What a lovely performance by 40 Santas from St. James Academy. A celebration becomes meaningful when talents are recognized. Today, our 40 Santas will compete for the title of Best 5 Santas. Yes, we are delighted to welcome our esteemed jury members who will be selecting the winners. Dear children, put your hands together with big clap. Welcome our panel of judges on stage. Cheer up children, clap and cheer up the Santas. Strike the harp and join the chorus. La 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 la. Follow me in merry measure. La 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 la. While I tell of Yuletide treasure. La 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 la. Fast away the old year passes. La 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 la. Hail the new year, lads and Now I hand over to Miss Sandita ma'am. Dear children, just now we have witnessed the performance of vibrant, colorful, wonderful, beautiful, bright, and energetic Santa Clauses from each class. Out of them, 5 have been selected as the best Santas. Here comes their names. Let's start our count. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Hooray! The first magical Santa is Varun of 12. Second jolly Santa is Gladwin of 10th standard.
lively stander is Jogan Xavier. Fourth, twinkling stander is Freddie of class first. Fifth, cheerful stander is Dakshin of class third. Congratulations, centers. Thank you, dear judges, for being with us and encouraging our children with our valuable presence. Now, to honor our winners, we are blessed to have Reverend Father Victor Jebalan among us. Father, we humbly invite you to the stage to distribute the awards to our best 5 Santas. After receiving prizes, all the Santas stay back on the stage, please. Clap, children. Taking our list, checking it twice. Gotta find out who's naughty or nice. Santa Claus is coming to town. He sees you when you're sleeping. He knows when you're awake. He knows if you've been bad or good. So be good for goodness sake. Oh, you better watch out. You better not cry. You better not pout. I'm telling you why. Santa Claus is coming to town. You better watch out. You better not cry. You better not pout. I'm telling you why. Santa Thank you, fathers. Please stay back on the dais. Today is about making memories, celebrating unity, and perhaps being a Santa to someone in need. Yes, usually during the Christmas season, we used to get gifts from Santas. But in our St. James Academy, we are going to honor our dear Santas with gifts. Now, we kindly invite our respected Reverend Father Anthony Ramesh Kumar to share his blessings with gifts for Santas. MA Dance Fitness. On behalf of St. James Academy, we would like to convey our sincere thanks to our dear parents, especially those who are sending their children as Santas. Without your support, we can't succeed. Keep on supporting us. Thank you, dear parents. And also, I would like to thank my beloved teachers, those who are prepared the Santas in attractive manner. Thank you, teachers. Now, I am hand over to Master Jaden Pio. Gratitude is the best attitude. I now invite Mr. Soumya to deliver her vote of thanks. A very good afternoon, everyone present here. Gratitude sweetens even the smallest moments. I take great pleasure to deliver the vote of thanks, and I thank the management for the opportunity. First and foremost, I thank the Almighty God for His divine blessings for the success of this Christmas celebration. My heartfelt thanks to our chief guest, Reverend Father Victor J. Balan, who graced this occasion. Your blessings, presence, and thoughtful words are invaluable. Thank you, Father, for your thoughtful words. My soulful thanks to our guest of honor, Reverend Father Anthony Ramesh Kumar, for joining with us. Thank you, Father, for your inspired speech and sharing your treasured words. I would like to express my heartfelt gratitude to our respected correspondent, Reverend Father S. Joseph, for your gracious presence
unfailing support and guidance throughout the academic year. Thank you, Father, for your meticulous care. It's my duty to thank our energetic principal ma'am, Mrs. J. Jacqueline Immaculate, for her periodic monitoring and for the systematic planning which leads to the timely execution. Thank you, ma'am, for your unwavering support. My delightful thanks to our kinetic deputy principals, Mrs. Josephine Viola Shermy and Mrs. Jacqueline Suganya, for their constant support and care for the success of this program. Thank you, ma'am, for your greatest support. I would also like to thank our staff secretary, Mrs. Umeshwari, and kindergarten head coordinator, Sister Elizabeth, for their support and cooperation. Thank you, ma'am and sister. Our sincere gratitude with deep sense of appreciation, we recall the effects of our dear loving teachers. Your days of hard work did bear much fruit today. Thank you. We thank you wholeheartedly for your stewardship. Thank you, dear teachers, for all your efforts. I would like to express my deepest gratitude to non-teaching staffs who works tirelessly behind the scenes to ensure that the event runs smoothly and efficiently. You are an indispensable part of our school community and your contribution deserves to be acknowledged and appreciated. I would like to thank the gracious greeting committee team of reception for creating warm and welcoming environment. I also thank the Stage Decoration Committee for creating such a wonderful festive atmosphere with your decoration. I owe my thanks to AV team for your flawless audio and visual presentation with a great contribution for the success of this celebration. Thank you for your flawless service. Finally, my wholehearted thanks to our blooming buds of class 1 to 3rd for their eye-catching performance as you showcasing your talents and making this event a resounding success. We are proud for your active participation in every event. Thank you, dear children. Once again, I thank each and everyone who contribute for this Christmas celebration. Christmas is not a season, it is a feeling. May this Christmas be merry and bright. Thank you. I call upon Ms. Nisha to call out the birthday children and wish them. Good afternoon, everyone. It's time to celebrate our birthday buddies. Our today's birthday children are G. Sunil Dev of 9th A, S. Sadasivam of 10th A. May your birthday be filled with wonderful memories, amazing accomplishments, and the determination to continue growing and learning. Happy birthday, dear.
request our choir students kindly stay back on the stage. Let us all rise up for the school anthem.